வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. இந்த வீடியோ மெயின்லி ஃபார் நாளைக்கு எக்ஸாம் போகிற மக்கள் எல்லாருமே பக்காவாக எக்ஸாம் வந்து போகணும், அவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லணும் அப்படின்ற மாதிரியானது வந்து சொல்கிறதுக்கு தான். ஃபஸ்ட்டு நாளைக்கு போகிற எல்லாருமே பேனா வாங்கிக்கோங்க, சரியா? ஆல் டிக்கெட்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. முன்னாடி இருக்கிற அந்த உங்களோட சைன் பாக்ஸ் வந்துட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் வீட்லேயே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் வழக்கம் போல் டிக் பண்ணிடாமல் இன்ட்டை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி ஒரு 3லேருந்து 4 மட்டும் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. ஸ்டாம்ப் பேடு அதே மாதிரி ஸ்டேப்லர் இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, நாட் அ நீடட் ஒன். பட் இருந்தாலும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போனால் உங்களுக்கு அவங்களே அடிச்சு கொடுத்துருவாங்க. இல்லைனா ஸ்டாப்லர் பின்ன வாங்கிட்டு இந்த வடிவேல் மாதிரி தருவானா தரமாட்டானா அந்த மாதிரி நம்ம நிறைய நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வேணாம். ஸோ முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பசங்க யாருமே வந்து பெல்ட்டெல்லாம் போட்டுட்டு போகாதீங்க. பெல்ட் போட்டால் போய் விட மாட்டாங்க உள்ள. ஸோ பெல்ட் யாரும் போட்டு போயிடாதீங்க. ஸோ ஃப்ரீயாக போங்க, மற்றபடி எதுவுமே கிடையாது. நாளைக்கு போய் ஜாலியாக எழுத போகிறீங்க IBBS கிளர்க். பட் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வட்டம் நார்மலைசேஷன் IBBS கிளர்க்கை வந்து நிறையா பேருக்கு வந்து மன உளைச்சலை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, கொடுக்குறதெல்லாம் அக்யூரேட்டாக கொடுங்க மக்களே, ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குட்டி மோட்டிவேஷன். ரொம்ப நாள் ஆச்சு நான் மோட்டிவேஷனாக பேசி. ஸோ இப்போ தான் மோட்டிவேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோடு வந்திருக்கேன் மக்களே. ஒரு பக்கமான ஒரு கதை. இந்த கதை உங்கள் எல்லாரையுமே வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஒரு ஸ்பார்க்காக இருக்கும் கண்டிப்பாக. இந்த ஒரு மோட்டிவேஷன் யார் அவர் அப்படின்னா, சில்வர்ஸ்டர் ஸ்டோலன் அப்படின்றவர். சில்வர்ஸ்டர் ஸ்டோலன்னா யார் அப்படின்னா, இவர் 1946 அமெரிக்காவில் வந்து பிறந்த ஒரு மனிதன் மக்களே. இவர் வந்து பிறக்கும்போது அவங்க அம்மா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா? நண்பன் படம் விஜய் வந்து ஒரு பிரசவம் பார்ப்பார்ல, அந்த பேக்கம் டியூபை வச்சு இழுத்து பையனை வந்து வெளியெடுப்பார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய அம்மாவுக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, பூஷ்குத்து குழந்தைய வந்து வெளியே கொண்டு வர முடியல. அப்படிங்கும்போது ஸோ அந்த வேக்கம் மூலமாக தான் இவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி முதலாக வேக்கமாக வர பட்சத்தில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற எல்லா நரம்பும் வந்து வேலை பார்க்க முடியல. அவரால் வாய் வந்து பேச முடியாது, அவ்வளோவா திக்கி பேசுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி திக்கி பேசக்கூடிய ஒரு குழந்தையாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்து, உலகம்னா இதுதான், இப்படி தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நல்லா மோட்டிவேட் பண்ணி வளர்க்குறாங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் குழந்தை வந்து அம்மாட்ட இருந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ ஸ்கூலுக்கு போகிற இடமெல்லாம் ரிஜெக்ஷன், போகிற இடம்லாம் கலாய்ப்பு, பயங்கரமாக ஓட்டுறாங்க, மிங்கிளாக மாட்டுறாங்க யாருமே. கிட்டத்தட்ட 5-6 ஸ்கூல் மாறி பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாருமே நம்ம கதறுவோம்ல, பயங்கரமாக கதறாரு. இந்த மாதிரி எனக்கு எங்கே பார்த்தாலும் என்னை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க, என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா சொன்ன ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்தில் நீ உன்கிட்ட இருக்க குறைய மட்டும் நீ உலகத்தை காட்டிகிட்டே இருந்தேன்னா இந்த உலகம் உனக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், சரியா? அது வந்து நீ நல்லது பண்ணாலும் குறை சொல்லும், நீ கெட்டது பண்ணாலும் குறை சொல்லும். அதாவது குறை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த உலகத்தில் வேணும், சரியா? நிறம் நல்லா இல்லைன்னா நிறத்தை வச்சு குறை சொல்லுவான், நிறம் நல்லா இருந்தால் அதுக்கு ஒரு குறை சொல்லுவான், சரியா? மெலனின் வந்து இல்லை அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குறை சொல்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வந்து ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதை பற்றிலாம் நீ இது பண்ணாத. ஒன்றை நீ என்கேஜாக வச்சுக்கிட்ட அப்படின்னா சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி கவலையே பட மாட்டேன். அதனால உன்னை நீ பக்காவாக ஒரு என்கேஜாக வச்சுக்கோ, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பயங்கரமாக வந்து எதை நம்ம எப்படியெல்லாம் என்கேஜாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வந்து என்னன்னா, இவர் டச்சப் சொல்லுவாங்கள்ல, மேக்கப் போடுவாங்களாமா. ஸோ அந்த மேக்கப் போடுற ஒரு சினிமா ஆர்டிஸ்டாக வந்து இருந்தவர், சரியா? அதனால் அவங்க அப்பாவோட சேர்ந்து போயிட்டு இவரும் வந்து இந்த மேக்கப் போடுறது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை தடுத்து அப்படி பார்க்குறப்ப தான் அவருக்கு வந்து தெரியுது, ஓ நம்மளும் நம்ம அப்பா வந்து இந்த மாதிரி மேக்கப் போடுறாங்க, பெரிய ஆக்டர்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு தாட் வருது, நம்மளும் ஒரு பெரிய நடிகனாக மாறணும் அப்படின்ட்டு. அந்த நடிகனாக மாறணும் அப்படின்ற அவருடைய ஆசையோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைப்ரரி பக்கம் தன்னுடைய மைண்டை வந்து திருப்புறாரு. பயங்கரமாக புக் ரீட் பண்ணுறாரு. என்னன்னா இந்த ஹிஸ்டாரிக் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே, எனக்கும் பயங்கரமாக ஹிஸ்டாரிக் ஸ்டோரி வந்து பிடிக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரி பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக புக் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் மக்களே. வேறு லெவலில் புக் ரீட் பண்ண அங்கே இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவரை வச்சு நினச்சி பார்க்குறாரு. இதை நம்ம எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருக்கலாம், என்னென்ன மாதிரியெல்லாம் இதில் வந்து மாடுலேஷன் பண்ணியிருக்கலாம், இன்னும் பண்ணியிருந்தா எப்படி சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து பயங்கரமாக மூளை அறிவு எல்லாமே வளர்ந்துருச்சு, சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃபையும் முடிக்கிறாரு. காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டோன்னே நம்ம வீட்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரே காரணம் மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஸோ அவர் வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா வேலைக்கு போக சொல்லி தான் அவர் வந்து புஷ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, நம்ம டான் படம் சிவகார்த்திகேயன் மாதிரி அவங்க வீட்டில் போயிட்டு, இல்லை நான் நடிகனாக போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. டான் படத்தில் என்ன நடந்துச்சு, வீட்டை விட்டு நம்ம சிவகார்த்திகேயனை வெளியே துரத்தி விட்ட மாதிரி நம்ம சில்வர்ஸ்டனையும் வீட்டை விட்டு வெளியே துரட்டி விட்டுறாங்க. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு அமௌண்ட்டை மட்டும் காலேஜில் வந்து படிக்கும்போது வேலை பார்த்து சம்பாரித்த கொஞ்சோண்டு அமௌண்ட்டை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வீடு எடுத்து தங்கி பயங்கரமாக வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா வாய்ப்பு தேடி போகிறாரு. போகிற எல்லா இடமும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, யார் ஒருத்தருக்கு அதிகமான தோல்வி லைஃப்பில் வருதோ அவன் தான் வேறு லெவலில் வெற்றி பெறுவான் அப்படின்றதுக்கான ஒரு இன்னொரு உதாரணம் கூட நம்ம வந்து சில்வர்ஸ்டனை வந்து எடுத்துக்கலாம். எல்லா இடமும் ரிஜெக்ஷன், எதுவுமே பண்ண முடியல, அவர்கிட்ட காசு கூட கிடையாது, எல்லா காசும் தீர்ந்துருச்சு. ஸோ தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, நடு ரோட்டுக்கு வந்துட்டார். நடு ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலையில் ஃபுல்லாமே எங்கெல்லாம் வாய்ப்பு தேட போகிறாரு. ஸோ ஆஃப்டர்நூன் நைட் வந்து தங்குறதுக்கு வந்து பஸ் ஸ்டாப்பில் தங்கிக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 1975 முகமது அலி, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டோட பெஸ்ட் பாக்ஸர் முகமது அலி பாக்ஸிங் டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய சில்வர்ஸ்டனுக்கு வந்து கிடைக்குது. அப்போ அந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் வந்து பார்த்துட்டு முகமது அலி எப்பயுமே எல்லாருமே 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட்குள்ளே எல்லாரும் கதையும் முடிச்சு விட்டுருவாராம். ஒரே ஒரு ஆளோட மட்டும் முடிக்கிறதுக்கு அந்த ஒரு தோத்து போகிறாரு ஒருத்தர் வந்து முகமது அலிட்டா 1975 தோத்து போகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் 8 ரவுண்டு 10 ரவுண்டு அளவுக்கு வரைக்கும் தாக்கு பிடிச்சி தோத்து போகிறாராம். அப்போ தான் இவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வருது, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் நின்றுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளால் அவங்கள எதிர்த்து நிற்க முடியும், அவங்களுக்கு அகென்ஸ்ட் நம்ம வந்து இருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்மளுடைய விடாமுயற்சியை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதை வச்சு ஒரு கதையாக எழுதி அதை வந்து அந்த ஒரு கதையை வந்து சக்ஸஸபிள் ஸ்டோரியாக வந்து உருவாக்குறாரு. அப்பையும் பல அவமானங்களை வந்து அவர் வந்து மேற்கொள்றாரு. திக்குவாயை வச்சுட்டு நீ எப்பரா ஒரு பெரிய ஆக்டர் ஆவா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் பின்னுக்கு தள்ளி எந்த விதமான ஒரு பைசா கூட வாங்காமல் தம் படத்தை வந்து இயற்றுறாரு அந்த பாக்ஸிங் வச்சு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னா ராக்கி அப்படின்ற ஒரு படம். ஸோ ராக்கி 1லேருந்து ராக்கி 6 வரைக்கும் அவர் தான் இயற்றி அவர் தான் நடிச்சிருக்கிறாரு. உலகத்தில் வந்து 400 நாள்லேருந்து 500 நாள் ஓடின படத்தில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா அது வந்து ராக்கி ஸ்டோரி தான். ஸோ இருந்தால் பாருங்கள், பின்னாடி வந்து அது வந்து கரெக்டாக எனக்கு தெரியல, அவரோட தான் காட்டுறேன். ஸோ இவர் தான் அவர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட ஸ்டோரி பயங்கரமாக இன்ஸ்பயராக இருந்துச்சு. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம விடாமுயற்சியோடையும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்க்காம நல்ல ஒரு விடாமுயற்சியோட நம்ம வந்து உழைச்சோம் அப்படின்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நாளைக்கு எக்ஸாம் போகிற இவ்வளோ நாள் நல்லா கடுமையாக உழைச்சிருக்கீங்க, உழைச்சிக்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட மட்டும் நாளைக்கு போய் எழுதுங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ரீசனிங்கை பொறுத்தவரை கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வழி இருக்கும். அவங்க ஸ்டைலில் நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. மற்றவங்க ஸ்டைலை ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக விடாமுயற்சி அப்படின்றது மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாகும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். என்ன மட்டும் தான் ஜெயிக்காது, முயலாமை மட்டும் தான் ஜெயிக்காது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு எல்லாரும் போய் நல்லா பண்ணிவிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமாக 888 ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. ஆலிபோர்டில் நம்ம எல்லாரும் லைவ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம். மண்டேலேருந்து உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மறக்காமல் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாத நபர்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 2-3 டேஸில் வந்து ஸோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் இப்போயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்காவான செஷன் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.